இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வந்து ஹேர் ஸ்டைல் தான். இப்போ இருக்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது. நான் வந்து ஹேர் ஸ்டைல் அவருக்கு இயற்கையாக இருந்த ஹேர் ஸ்டைல் பற்றி பேசுகிறேன். அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்றது அவர் கொண்டு வந்தது வந்து அவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விக்கு வச்சுட்டுலாம் நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டராக இருந்தால் கூட முடி நல்லா இருந்தால் கூட விக்கு வச்சுட்டு தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாறக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து இவர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. அது இவருக்கு நல்லாவும் செட் ஆச்சு. அது அவருக்குன்னு உள்ள ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து கூலர்ஸ் போட்டுக்கிறது, கண்ணாடியை வந்து ஸ்டைலாக போட்டுக்கிறது, இது வந்து வேற எந்த நடிகரும் இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அது அந்த கண்ணாடியை திருப்பி போடுறது வந்து அது தலைவருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த ஒரு டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டுக்கிற அந்த ஒரு ஸ்டைல் வந்து இவரால் தான் வந்து பிரபலமே ஆச்சு. இப்போ கூட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் தலைவர் வந்து ஒரு ரஃபாக வரையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேர் ஸ்டைல், ஒரு கண்ணாடி, அந்த கோட், அது வரைஞ்சாலே வந்து தலைவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வரைய தெரியாதவங்க வரைஞ்சா கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு